ஹே காய்ஸ் 50 டேஸ் ஆட்டுக்குட்டி வளர்ப்பில் நம்ம இன்னைக்கு இருக்க பார்த்தீங்கன்னா டே 45. ஸோ டே விளாக்ஸ்னால் எல்லாமே டெய்லி போடுவாங்க. நம்ம மட்டும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் நம்மளை சொல்லியும் குத்தம் இல்லை, வேலைங்க அவ்வளோ இதாக ஓடிட்டுருக்கனால டைம் கொஞ்சம் கூட கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓரளவுக்கு நெருக்கி போட்டுடலாம்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி லாட் வந்துமே என்னால் வீடியோ இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போட முடியல. ஸோ அதனால தான் நான் வாட்ஸ்அப்லேயே வந்தோடனே நைட்டு ஸ்டேட்டஸ் வச்சேன். மார்னிங் ஈவினிங்குள்ளே மோஸ்ட்டாக எல்லா குட்டிங்களும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு அதில் வந்து ஒரு 4 குட்டி மட்டும்தான் மீதி சேல்ஸுக்கு இருக்கும். ஸோ அதுவே வந்து நம்ம கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து போடலை. ஸோ அந்த ரீசனால் அப்படியே நின்றுட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் குட்டி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஏன் நீங்கள் போஸ்ட்டு போட மாட்டீங்க, இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் போட்டால் தானே தெரியும், நாங்கள் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ரெக்வஸ்ட்டு கூட இருக்கனால என்னால் அதில் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ என் நம்பர் வந்து பயோவிலே கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நான் வரப்போகிற வீடியோவில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியே நான் போட்டு விட்றேன். ஸோ முடிஞ்சளவுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அப்படி நான் கால் அட்டன் பண்ணாட்டியுமே நானே உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக கூப்பிடுவேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நிறையா பேர் வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணலாம், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் நீங்கள் எல்லாமே இல்லாமல் என்னால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே என் கஸ்டமர் எல்லாமே என்கிட்ட பேசும்போதே சொல்லுவாங்க, ப்ரோ உங்களுக்கு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உங்கள் கூட இருக்கேன், உங்கள் கஸ்டமராக இருக்கேன், உங்கள் ஃபாலோவர்ஸாக இருக்கேன் அப்படின்றப்ப ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சைடு பெருமையாக தான் இருக்கும். நம்மளே ஒரு ஆளுங்க இவ்வளோ தூரம் நம்புகிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரு மாதம் தான் எனக்கு இந்த வேலைங்க எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கும். பட் ஆனால் எப்பயும் போல் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ குட்டிங்க எல்லாமே ஓரளவுக்கு நெருக்கி பெரிய குட்டிங்கள்லேருந்து எல்லா குட்டிங்களுமே கொடுத்துட்டேன். ஸோ வந்துருச்சுன்னொன்னே உடனே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த குட்டிங்கெல்லாம் வந்து லால்குடி பக்கத்தில் தாளக்குடி அப்படின்ற ஊர்லேருந்து வரும். ஸோ அதனால் காலை கட்டியே அமுச்சு விட்டோம். இல்லைனா ரொம்ப தூரத்தெல்லாம் கால் கட்டுறது கிடையாது. அதுவும் இல்லாமல் ஆட்டோவில் யாருமே இல்லைன்றனால காலை கட்டி பின்னாடி போட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த குட்டிங்களில் இருக்கிறது இந்த செவளம்புரை, அந்த கருவா, அந்த செங்கடா, ஒரு இருசல், ஒரு 4 குட்டிங்க மட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே தீவனம் எடுக்கிற குட்டிங்க தான். ஸோ வேணுன்னா பால் போட்டுக்கலாம், இல்லைனா எல்லாமே வெள்ளத்தோரையிலேருந்து உளுந்தங்குருண்டை மேய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வேப்பந்தலை கொண்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க.